Hi friends, இந்த வீடியோவில் certificate designing MS Word யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த தான் சாம்பிள் certificate designing. இது ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைனிங்கை நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எம்டி blank டாக்குமெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம ஓரியன்டேஷன் மாற்றிக்கலாம். அதுக்கு லேஅவுட் மெனு, ஓரியன்டேஷன், let it be landscape. And the size be A4. இதுதான் ஒரு சர்டிஃபிகேட்டோட டிசைன். நம்ம இந்த ரூலரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் like this. அப்புறம் நம்ம ஒரு ஃப்ரேம் இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபார் தட் இன்சர்ட் மெனு, ஷேப்ஸ், பேசிக் ஷேப்ஸில் ஃப்ரேம்னு இருக்கும். டபுள் ஸ்கொயராக இருக்கும், அதுதான் ஃப்ரேம். அந்த ஃப்ரேமை நம்ம இந்த சர்டிஃபிகேட் டிசைனிங்க்கு பண்ண போகிறோம். இந்த எட்ஜஸ் எல்லாம் எக்ஸ்டர்ன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லைக் திஸ். இன்னர் ஸ்கொயர் நம்ம சைஸை மினிமைஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பாயிண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் இன்னர் ஸ்கொயரோட சைஸ் வந்து இது மாதிரி சேஞ்ச் ஆகும். இந்த சைஸ் வந்து ஓகே. ஸோ லைக் திஸ். இதோட கலரையும் நம்ம மாற்ற போகிறோம். நான் வந்து ஒரு லைட் ப்ளூ கலர் வச்சுருக்கேன். ஆஃப்டர் தேட் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் இன்க்ளூட் பண்ண போகிறோம். இன்சர்ட், ஷேப்ஸ், ஒரு ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் இதுக்கு நம்ம வேறு கலர் கொடுத்துக்கலாம், just to differentiate. இப்போ நம்ம இந்த கார்னரில் நம்ம கர்வ்டு எட்ஜஸ் மாதிரி வைக்க போகிறோம். இந்த கார்னரும் இந்த கார்னரும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் பாயிண்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ரெக்டாங்கிளோட 4 பாயிண்ட்ஸ். நம்ம 2 more பாயிண்ட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பிளேஸில் வச்சு திரும்ப ரைட் கிளிக் பண்ணி ஆட் பாயிண்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாக் பாயிண்ட் ஆட் ஆகிடும். இப்போது எடிட் பாயிண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு 5th பாயிண்ட் ஆட் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பிளேஸில் நம்ம இன்னொரு பாயிண்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். again right click the rectangle, edit point. இந்த பிளேஸில் நம்ம ஆட் பாயிண்ட் கொடுக்குறோம். இங்கே ஒரு பிளாக் பாயிண்ட் ஆட் ஆயிருக்கு. ரைட். அண்ட் நவ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கார்னரில் இருக்க பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பாயிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஷேப், ரெக்டாங்கிளோட ஷேப் இப்படி மாறிடும். அப்புறம் நம்ம ஆட் பண்ண இந்த 2 பாயிண்ட்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஒயிட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ஒயிட் பாயிண்ட்டை நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி இந்த ஷேப்புக்கு கரெக்டாக, இந்த ஃப்ரேமோட இந்த லைனுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. சேம் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஒயிட் பாயிண்ட்ஸ் வரும். இந்த ஒயிட் பாயிண்ட்டை நம்ம அதே மாதிரி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். நம்மளோட ஃப்ரேம், கார்னர் ஃப்ரேம் ரெடி. இந்த இதுக்கு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷேப், ஃபில் ஷேப் அவுட்லைன் வரும். அதில் நோ ஃபில் கொடுத்துக்கலாம். இந்த ஃப்ரேமையும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஷேப்ஸில் போய் நோ அவுட்லைன். இதே ஷேப்பை நம்ம காப்பி பண்ணி இந்த கார்னரில் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ Ctrl+C, Ctrl+V. இந்த ஷேப்பை அப்படியே காப்பி பண்ணி we can rotate to that edge
ரொட்டேட் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி. தட்ஸ் இட், நம்மளோட ஃப்ரேம் ரெடி. என்னோட ஆல்ரெடி டிசைன்டு சர்டிஃபிகேட் இது, என்னோட லோகோ இது, சேனலோட லோகோவோட கலரே நம்ம சர்டிஃபிகேட்டுக்கு டிசைன் பண்ண போகிறோம். இந்த சர்டிஃபிகேட் டிசைனிங்க்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நீங்கள் கூகுளில் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது என்னோட சேனலோட லோகோ, இது ஜஸ்ட் ஒரு பேட்ச் ஃபார் யுவர் சர்டிஃபிகேட், இது வந்து ஒரு வாட்டர் மார்க். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கூகுளில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லோகோவை நம்ம இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். Ctrl+C அண்ட் V. இதுதான் என்னோட சேனலோட லோகோ. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக கலர் மாற்றிக்கலாம். இந்த ஃப்ரேமுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபில் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் திஸ். அண்ட் இந்த கார்னரோட நான் வந்து என்னோடய லோகோ கலருக்கு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் ஃபில் வரும். இது என்னோடய லோகோ கலரோட இதுக்கு நான் எட்ஜஸை மாற்றிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணி ஷேப் ஃபில் அண்ட் கலர். இந்த ஃப்ரேமோட கலரை நம்ம ப்ளூவாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி உங்களோட லோகோ கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கலாம், அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தேட் நம்மளோட ஸ்கூல் நேமோ காலேஜ் நேமோ இங்கே நம்ம ஹெட்டிங்காக நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். அதுக்கு இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், சிம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ். என்னோட சேனல் நேமை நான் இங்கே கொடுக்குறேன், விஜே எடு வேர்ல்ட். இதுக்கு நம்ம ஃபாண்ட் சைஸையும் ஃபாண்ட்டையும் வேறு ஃபாண்ட் கொடுத்துக்கலாம். லிட்டில் பிட் பிக்கர் அண்ட் ஸ்டைலிஷ். இன்னும் கொஞ்சம் பிகர் சைஸ் வச்சுக்கலாம். இது சைஸ் P55. இதை நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்டோட கலரையும் நம்ம லோகோ கலருக்கு மாற்றிக்கலாம். அண்ட் ஒன் மோர் டெக்ஸ்ட் பாக்ஸ், சர்டிஃபிகேட்னு ஹெட்டிங் கொடுக்கறதுக்கு இதை கொஞ்சம் கீழே அதுக்கு கீழே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட், இதோடைய சைஸு கலர் ஃபாண்ட்டையும் ஸ்டைலிஷாக மாற்றிக்கலாம். அண்ட் சைஸ் P36. கலர் நம்ம ஆரஞ்ச் ஆர் ப்ரவுன் இந்த மாதிரி நம்ம கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெட் இட் பி bold. அண்ட் இதை நம்ம சென்டர் பண்ணிப்போம். இந்த அவுட்லைன் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு select the text box, double click the text box. நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வரும். ஷேப் அவுட்லைன் கிளிக் பண்ணி நோ அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் மட்டும் இருக்கும். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸையும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஷேப் அவுட்லைன் நோ அவுட்லைன் இதை கொஞ்சம் மேலே வச்சுக்கோம். அண்ட் அகெயின் இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், சிம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே வச்சுக்கலாம். இதுதான் வந்து கண்டென்ட். நம்ம ஏற்கனவே டிசைன் பண்ணியிருக்க சர்டிஃபிகேட்டோட கண்டென்ட் இது. Ctrl+A, Ctrl+C.
நம்ம டிசைன் பண்ணிட்டு இருக்கிற சர்டிஃபிகேட் இது கண்ட்ரோல். இந்த கண்டென்ட்டை நீங்கள் உங்களுக்கு எது ஓகேவோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் சர்டிஃபிகேட்ஸ் that dash name யாருடைய நேமோ அவங்க has won the first prize, second prize, something like that in the competition, whatever the competition is, writing or dance, whatever it may be, and the academic year 2020-2021. Place it like this. That's all. நம்மளோட certificate content ready, and include one more text box, simple text box, and place it at the end. இது வந்து principal, for principal signature or chairman signature. அவங்கவுங்க இன்ஸ்டிடியூஷனில் யார் ஹெட்டோ அவங்களோட name, and we can change the font also to Arial or something a little more bigger like this. We can remove the outline of the text box. As I told you, double click, shape outline, no outline. அதே மாதிரி இந்த text box ஐயும் double click பண்ணிட்டு shape outline and no outline. So that's it. We can place the badge in the place la da nama watermark கொடுத்துக்கலாம். watermark எங்க போய் எடுக்கலாம்னா நீங்க design and இந்த placeல நீங்க watermark பார்க்கலாம். click the watermark, custom watermark, and என்னோட watermark நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணியிருக்கேன். இதில் no watermark, picture watermark, text watermark, நீங்கள் எது வேணாலும் டெக்ஸ்ட்டோ பிக்சர் எது வேணுமோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. I'm selecting the picture watermark. I'm selecting the picture. It's in my desktop. From file select பண்ணிட்டு நம்ம picture அந்த color desktopல இருக்கு. So select the location of the file, and இதுதான் நான் வந்து watermark செட் like this. இந்த watermark usually இப்படி தெரியாது. So what we have to do is right click, double click on the text box, and shape fill click பண்ணி no fill கொடுத்தீங்கன்னா இப்படி ஆகிடும். சேம் இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம பிரின்சிபலுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த இமேஜும் வாட்டர்மார்க் நம்மளுக்கு ஓவர்லேப் ஆகிருக்காது. ஸோ இங்கேயும் நம்ம டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஷேப் ஃபில் நோ ஃபில் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் இந்த வாட்டர்மார்க் நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் எந்தெந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் உங்களுக்கு ஓவர்லேப் இங்கே லீஃபோட இது ஒரு விசிபிளாக இல்லை. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் ஃபில் நோ ஃபில். That's it. நம்மளோட certificate design ready. And நம்ம one more அந்த batch image நம்ம கொடுக்கல. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல cursor நம்ம place பண்ணிட்டு நம்ம அந்த batch நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வேர்டில் அந்த பேட்ச் நான் சேவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி பேட்ச் வேணுமோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். லைக் சில பேர் ரெட் கலர் பேட்ச் வச்சுருப்பாங்க, நான் வந்து கோல்டு கலர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை நீங்கள் எந்த பிளேஸில் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டு
கொஞ்சம் அலைன் மட்டும் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஆர் இங்கேயும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியும் நம்மளோட பேட்ச் கொடுத்தோம்னா ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு அந்த பேட்சை நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். Middle of the certificate and double click, shape outline, no outline. That's all. I'm a certificate ready. Thanks for watching my video. For more videos, please subscribe to my channel. Thank you.